ஏன்டா ஒரு ட்ரிப்பு வந்திருக்கோம், ஒரு இடத்துக்கு போறோம்னா சொருகிறது சாகிறது வேணாம்டா போகிறோம். அடி அடி அடே 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 ஒரு வேட்டி கொடுத்தீங்கன்னா கோமண மாதிரி கட்டிக்கிட்டு வாழை முறை விசுவாசமா இருப்பாரு. பேண்ட் சட்டை எடுத்தாதாமா உனக்கு என்ன வேணும் வாழ்க்கையில? உனக்கு நேரம் இளநீ கம்மங்கூழு வேட்டி சட்டை சார் வரைக்கும் எங்களுக்கு அப்புறம் சொல்லி இவரும் கூப்பிட்டு வந்தாரு. தொடதாங்க முடியாது 2 நாள் துரத்தி விடுறாரு. நீ அவங்க எல்லாருமே கழுத்து போட்டுருக்காங்க. வீட்டுக்கு பாரம் பூமிக்கு பாரம் அள்ளி வச்சுக்கோங்க வீட்டில். அவ்வளோதான் தாத்தா. இப்போ நம்ம ட்ரிப்பு வினோத்துக்கு பதிலாக அதுக்கப்புறம் தாத்தா உங்க பேரு புரியல? துரசாமி வினோத்துக்கு பதிலாக துரசாமி இதுக்கப்புறம் ஒரு ஆட் பண்ணிடலாம். என்னதான் வந்து இளநீ குடித்தாலும் அந்த வழுக்கை அள்ளி சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்ட்டு எங்கேயுமே வரும். என்னதான் இளநீ வழுக்கை சாப்பிட்டாலும் இன்னொருத்த ஆட்டையை போட்டு சாப்பிட்றோம் எனக்கு சந்தி தந்தோம். மாங்காய் எதை எடுத்து பாருங்க. கேட்டா திருட்டு பசங்களாடா நீங்க. முடிஞ்சிடும் நீக்குள்ள குழம்பு வச்சு தயிர் ஊற்றி சாப்பிடலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்கள் வீட்டில் செல்ல பிள்ளையா நான் வச்சுக்கிறேன், இங்கேயே இருந்துக்கிறேன். மீனா சாப்பிட்டீங்களா? பே பண்ணி கிளம்பு 4 பேர். 11வது படிக்கிறேன். காலேஜ் 3வது. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு பட்டியா? என்னடா உண்மையா கல்யாணம் புள்ள படிக்குது. எல்கேஜி படிக்குது. எல்கேஜி இப்போ மொதல் வருஷம் ஸ்கூலு. 5 பேர் இப்படியே வந்த மாதிரி எப்படி விளையாடிட்டு போகிறது அதே மாதிரி விளையாடிட்டு ஊடு போய் சேர்ந்துக்கணும். ஓகே. ஆறு சரி குட்டை சரி எல்லாம் போய் தண்ணி வைக்கக்கூடாது, இது பண்ணக்கூடாது. நம்ம கோயிலில் போகிற ஆறுகள்லாம் வந்து குழி தெரியாது. ஆற்றுக்குள்ளேயே போகிற கிணறுக்கும் பப்பக்கன்னு தண்ணி நம்மளை ஏமாற்றி போடும். சுழுங்கு இருக்கு. இந்த ஆள் தான் கழுவெல்லாம் வாட்டர் பாட்டில் வச்சிருக்கோம். இல்லை சாமி கைகள் வாய்க்கால் கழுவுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால கழுவு பார்க்காதீங்க. நீங்க பேசுறீங்களா ஒருத்தவன்ட்ட? அவன் தான் டேஞ்சரு. மித்தவங்க எல்லாம் ஓகே தான். நம்ம வந்து கிணறு வாய்க்கால் எல்லாம் குளிச்சு வளர்ந்தவங்க. நமக்கு பார்த்து என்னதான் நீச்சல் தெரிஞ்சா கொஞ்சம் சேஃப்டியில இருந்தாங்களா ஊருக்குள்ள. ஆறுகள்லாம் வந்து பூரா குழி. அதுக்கப்புறம் என் பேர் முரளி, கல்லு கிடையாது. இதுக்கப்புறம் நான் முரளி. சரி ஓகே, நாங்கள் போயிட்டு வரோம். பை. அதை கட்டி பிடிங்க தாத்தா. போயிட்டு வாங்க. இப்போ நாங்கள் வந்து சத்தியமங்கலம் காட்டில் போய்கிட்டு இருக்கோம். சத்தியமங்கலம் காட்டில் வந்து 28 பெட்டு சொன்னாங்க. ஏன்னா தெரியல 28 தான் நான் சொன்னாங்க. சத்தியமங்கலம் கண்ட்ரிஸ் 28 கண்ட்ரிஸ் அது கண்ட்ரிஸ் வந்து fill in the words. என்ன சொல்றதா கண்டுபிடிங்க. ஹைட் அண்ட் சீக் மாதிரி. அவ்வளோதான். 28 பெண்டுங்க. இந்த திம்பம் இது வந்து 28 பெண்டு. அதில் வந்து எல்லாமே வந்து ரொம்ப டேஞ்சரஸ் பெட்டு தான். அப்போ வந்து இங்கே சிறுத்தை 27 பெண்டு அங்கே எழுதியிருக்கு, படிச்சிட்டேன். 27 பெண்டு இப்போ தான் பார்த்தேன். கொண்டை சோலை வந்து 27 இருக்கு. அதில் வந்து எல்லா பெண்டுமே வந்து டேஞ்சர் தான். அதே மாதிரி இங்கே சிறுத்தை, புலி, அது போக யானையெல்லாம் அடிக்கடி நடமாடும். அது போக இந்த மான்லாம் வந்து நம்ம ஊரில் தெனாய் பார்க்குற மாதிரி ஈஸியாக போய்கிட்டே இருக்கும். ஆமாம். அதே மாதிரி இப்போ நம்ம போகிற இடம் வந்து ஒரு பெரிய ரொம்ப வித்தியாசமான இடம். யாருமே வந்து அதை நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க, இவ்வளோ பக்கத்தில் இப்படி ஒன்று இருக்குன்னு. ஆமாம். அதை வந்து நாங்கள் இப்போ இந்த இதில் சொல்ல மாட்டோம். நாங்கள் அந்த இடத்துக்கு போகும்போது உங்களுக்கே தெரியும், காட்டுறோம் பாருங்கள், வேறு லெவல் இருக்கும். நீங்கள் தம்ப்நெயிலோ இல்லை வந்து அந்த கீழே இன்ட்ரோவோ வச்சுருப்போம் ஆல்ரெடி. இருந்தாலும் நீங்கள் வந்து இப்போ நாங்கள் சொல்கிறோம், வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா ஒருத்தர் வந்து 40 மணி நேரத்துல போயிருக்காரு. ஒருத்தர் வந்து எத்தனை மணி நேரத்துல போயிருக்காரு? 24 மணி நேரம். 27 மணி நேரம். 24 கின்னஸ் ரெக்கார்ட் வச்சிருக்காங்க. நாங்க வந்து ஜஸ்ட் 2 hours. ஆமா, 2.5 hours. அதிகபட்சம் 3 மணி நேரங்க. சாப்பிட்டா இளநீ குடிக்க ஒரு 3 மணி நேரத்துல போயிட்டேன். நினைச்சே பார்க்க முடியாது. யாராலையும் போகாத இடம் சத்தியமங்கலம் காட்டினாலே என்ன கான்செப்ட்னா வந்து இங்கே வீரப்பன் தான் வந்து இங்கே ஃபேமஸ்ஸு. எதனாலேனா வந்து உங்களுக்கே தெரியும், வீரப்பன் வந்து என்னென்ன பண்ணியிருக்காரு எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும். இதில் வந்து
இந்த காடு தான் வந்து வீரப்பன் வாழ்ந்த இடம். வீரப்பன் வந்து இங்கே எல்லாமே வந்து வாழ்ந்து தப்பிச்சது எல்லாமே வந்து இந்த ஏரியா தான். அப்போது இந்த ஏரியானா வந்து வெறும் இந்த ஏரியா மட்டும் கிடையாது, இது வந்து மிகப்பெரிய சுற்றளவு. இதில் வந்து பர்கூர்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த பர்கூரில் தான் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தாருன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுபோல் நாங்கள் அந்த வீடியோவை எடுத்து போட்டிருக்கோம். அவர் வீடு வரைக்கும் போனோம், ஆனால் வீட்டுக்குள்ளேலாம் நாங்கள் போகல. அந்த வீடியோ வந்து நாங்கள் வேணால் இதில் பின் பண்ணுறோம், நீங்கள் போய் அந்த வீடியோ பாருங்கள். நாங்கள் தான் அதுக்கு போய் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு வருஷமே இருக்கும். ஏன்டா ஒரு வருஷம் ஆச்சு. ஒரு வருஷமே ஆச்சா? ஒரு வருஷம், ஒரு 10-11 மாதம், 10 மாதம், ஒரு 11 மாதம் கிட்ட இருக்கும். மீன்ஸ் ஒரு வருஷம்னே வச்சுக்கோங்க, ஒரு வருஷமே ஆச்சு. தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகா வந்து ரொம்பவே பக்கம். எப்படின்னா வந்து இங்கே மீன்ஸ் திம்பத்திலேருந்து நீங்கள் ரொம்ப பக்கம், வெறும் 20 கிலோமீட்டர்லேருந்து 30 கிலோமீட்டருக்குள்ளேயே வந்து உங்களுக்கு இது வந்துடும். எதுனா வந்து கர்நாடகா பெங்களூர் வராதுடா, கர்நாடகா வந்துடும். ஆமாம், அதில் வந்து நம்ம திருப்பூர்லேருந்து நீங்கள் பெங்களூர் போகிறத விடவே திருப்பூர்லேருந்து மைசூர் போகிறது பக்கம். அவர் அங்க இருந்தாருன்னா அவர் இருக்கும்போது புலி சிறுத்தைலாம் வரும்ல, என்ன பண்ணுவார் அவரு? அதெல்லாம் கத்துவாங்க, சுடுவாங்க, டப்புன்னு. அது எல்லாத்தையெல்லாம் வேட்டையாடிட்டு இருக்க மாட்டாங்கடா, தேவைக்கு மட்டும் தான் வேட்டையாடுவாங்க. எந்தெந்த விலங்கத்தை எப்படி பிஹேவ் பண்ணணும், எப்படி இது பண்ணணும் அவங்களுக்கு தெரியும். நமக்கு தான் வந்து இப்போ சிறுத்தைகிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும் தெரியாது, புலிகிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும் அவங்களுக்குலாம் அதோட பிஹேவியர் தெரியும். இவங்க எப்படி டேக்கிள் பண்ணணும் தெரியும். அது மாதிரி அவங்க ஃபைட்டிங் நேச்சரும் இருக்கும் அவங்களுக்கெல்லாம். எங்க பதுங்கணும், எங்க எல்லாமே தெரியும். இப்போ வந்து டிஎன் என்ன சொல்லுவாங்க, ஐயோ மேண்டஸ் வைல்டு ஒரு பேர் என்னது மறந்தே போச்சு. உங்களுக்கு பேர்கில்ஸ் கான்செப்ட் தான். ஆமாம், அவ்வளோதான். அவன் என்ன கேமராமேனோட இறங்குவாங்க, இவங்க லைட்டாக ஒரு 2-3 துப்பாக்கி கூட இறங்குறாங்க. பாலாட்டு கொடுத்தா நான் சைடில் சொல்லியிருப்பாரு. ஏன்டா ஒரு ட்ரிப்பு வந்திருக்கோம், ஒரு இடத்துக்கு போறோம்னா சொருகிறது சாகிறது. ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். ஆனா உடனே வந்துருதாடா பெண்டு. இந்த 20க்கு மேல எல்லாம் தூரமா போய் வந்திருக்கீங்களா நீங்க ஆல்ரெடி? நானே 2-3 டைம் வந்திருக்கேன்டா. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நமக்குலாம். ஆனா வந்து இப்போ நம்ம போற ஏரியாவுக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனா எப்பயுமே இறங்குற வண்டிக்கு வழி வரணும் தெரியுமா? ஏன்னு சொல்லு. என்னடா வாயுதே ஹான்னு பறந்துட்டு இருக்க. அதான் ஏன் ஏறுற வண்டி கண்ட்ரோல் அதிகமா இருக்கும், இறங்குற வண்டி கண்ட்ரோல் இருக்காதா? சந்தோஷம் சொல்லிட்டியா? சரி முடிஞ்சு சொல்லு. காணாண்டா போகிறோம். அடே கண்டிப்பா சொல்றோம். இதை நம்ம சேனல் லாஸ்ட் வீடியோ. இந்த வீடியோ மட்டும் நல்லா வியூஸ் போயிடணும். ஆண்டவரே கருத்து. இதுக்கப்புறம் பார்க்க முடியுமான்னு தெரியல, வீடியோ வர முடியுமான்னு தெரியல. என்னது அம்மாடி இப்படியே இப்படி வேணாம் ஒன்னா நெகட்டிவ் நம்மள அந்த இது இருக்குல்ல, தண்ணி வருதுல, அது சொரக்கிற இடம் வந்து கர்நாடகால இருக்கு. சொரக்குதா? அதான் வர ஊத்து. ஆனா மேக்சிமம் அது டிராவல் பண்ற இடம் தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருக்கு. ஆனா இவங்க ஸ்டே கேட்கறது அதனாலதான். மேக்சிமம் வந்துட்டு இங்கதான் கனிம வளம் அதிகமா இருக்கு, இங்கதான் வேணும் அப்படின்ட்டு. இங்க அதுக்கான பாப்புலேஷனும் இருக்கு, அதுக்கான விவசாயமும் இருக்குன்னு. அவங்க வந்து இல்ல எங்க ஸ்டேட்கே தண்ணி இல்ல, நாங்க தரமாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். ஓ, இந்த பூமியில யாருக்குமே அவங்க சொந்தம் இல்லையா? அப்படி கிடையாதுடா, அது ஒண்ணுதான். இன்னொன்னு வந்து இவங்க வந்து டெல்லி போய் பேசினாங்க, டெல்லி போனாங்கல்ல, மீட்டிங் வச்சாங்கல்ல, அதுல வந்து சொல்லியிருக்காங்க என்னன்னா வந்து அப்படியெல்லாம் கிடையாது, எல்லாமே எல்லாத்துக்கும் பொதுவானதுதான் சொல்லி வந்து அந்த அணை கட்டுறதுக்குலாம் மேகதாது அணையை வந்து கட்ட சொன்னாங்க. கட்டுவேன்னு சொல்லி கர்நாடகா சிஎம் சொன்னாங்கல்ல, அதை வந்து இல்லைன்னு சொல்லி ஸ்டே வாங்கியிருக்காங்க. அது கட்டல, அந்த பிளான் கேன்சல் ஆயிடுச்சு. இந்த வீடியோவில் வந்து எங்களுக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் போகிற இடம் எவ்வளோதான் சூப்பராக இருந்தாலும் எங்கள் தளபதி என்னதான் வந்து தமிழ்நாட்டுக்கு தளபதி வந்து விஜயா இருந்தாலும் எங்கள் தளபதி வந்து வினோத் அண்ணன் தான். வினோத் அண்ணன் இல்லாமல் எங்களுக்கு வந்து ஒரு விஷயமும் வந்து ஓட மாட்டேங்குது. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு ஒரு எதுவுமே எங்களுக்கு இருக்க மாட்டேங்குது. வினோத் அண்ணன் இருக்கிற மாதிரி வரமாட்டேங்குது. அவர் இருக்கும் போதும் ஒரு மாதிரியாக இருக்குது, அவர் இல்லாதப்போ இன்னும் ஒரு மாதிரியாக இருக்குது. ப்ரெஷர் குக்கர். ஸோ எங்களுக்கு வந்து வினோத் அண்ணன் வந்து அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வருவார். யாரும் வந்து சங்கடப்படாதீங்க. எங்களுக்கும் ஒரு மாதிரியாக இருக்குது, உங்களுக்கும் ஒரு மாதிரியாக இருந்தால் கமெண்ட்டில் பண்ணுங்கள். இன்னைக்கு வந்து இன்னைக்கெல்லாம் நாளைக்கு மத்தியானம் வந்து உங்களுக்குலாம் ஒரு செம்ம சர்ப்ரைஸ். ஏன்னா நாம் வந்து ஒரு டெசர்ட் சஃபாரி மாதிரி போக போகிறோம். அதில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது உங்களுக்கு. புளி அடிச்சு போட்ட கொட்டையா? எப்படா புளி கொட்டையை அடிச்சு போட? என்னடா கேள்வி இது?